நிறைய பேர் வந்து இறைவன் நம்மள பார்க்க போகிறாங்க. நம்ம 10க்கு 10 ரூமில் தானே ஒரு தப்பு செய்கிறோம். தனிமையில் தானே ஒரு தப்பு செய்கிறோம். நம்மளை யார் பார்க்க போகிறா? நம்மளை பெற்ற அம்மா அப்பாவோ இல்லை சொந்தமோ அண்ணனோ தம்பி பார்க்கறதில்ல. நம்ம ஒதுக்குப்புறமா இருக்கணும். ஆனால் மேலே ஒருத்தன் பார்த்துட்ருக்கான். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லா செய்கிற நம்ம அனைத்தும் பாவத்துக்குமே 4 பேர் முக்கியமாக ஒன்று இருக்குது. இந்த 4 பாவம் செஞ்சனா 7 ஜென்மத்துக்கு புரட்டி தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி அடிக்கும் நம்மள. இந்த மாதிரி சொல்கிறேன், வம்சம் சுற்றி சுற்றி அடித்தாலும் 7 தலைமுறைக்கு அந்த வம்சம் தலையே தூக்க முடியாதுமா. அந்த மாதிரி பாவம் இருக்குது. அது எத்தனை வருஷம் உயிராக இழுத்து இழுத்து வாழ்ந்துட்டுருக்கோ, அது ஒரு ஒரு நாளும் விடுற சாபம் அனைத்துமே உங்களை மட்டுமே சேரும். ஜீவராசிக்கு அவ்வளோ இருக்குது. 1. 2வது, பெண்கள் எடுத்திங்கன்னா இருக்குதுல இன்னும் மோசமான பாவம் பெண் பாவம்னு சொல்லுவாங்க. அன்பில் வரலாம், நீ கஷ்டப்படும் போது அவங்க கண்ணில் தண்ணி வரலாம், உனக்கு ஒரு அடிப்பட்டா அவங்க தண்ணி வரலாம், இல்லை நீ இறந்துட்டா அவங்களாம் தண்ணி வரலாம். ஆனால் நீ எல்லாமே இருந்து அவங்கள சித்திரவதை பண்ணி அவங்க கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா, அதை அடிக்கிறதுக்கு நீ 7 தலைமுறை இல்லை, நீ 10 தலைமுறை நீ பத்தாது. ஏன்னா தாயின்ற உறவு வந்து தந்தை உறவோட தாய் உறவு பெருசுன்னு சொல்லுவாங்க. இருந்ததுல சிறந்த உறவுமா அது. மரிஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல நல்ல தகவல்கள், பூஜை முறைகள், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவங்களே செய்யக்கூடாதுன்னு நிறைய பதிவுகள்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. அது வந்து கர்மாவை கொடுத்துருன்னு. இந்த ஒரு குறிப்பிட்ட பாவங்களுக்கு மனிதர்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னா எந்த பாவங்களை சொல்வீங்க? இப்போ இருக்கிற மக்களுக்கு முக்கியமாக தேவையான ஒரு பதிவு தான் இது. நிறைய பேர் வந்து இறைவன் நம்மளை பார்க்க போகிறாங்க. நம்ம 10க்கு 10 ரூமில் தானே ஒரு தப்பு செய்கிறோம். தனிமையில் தானே ஒரு தப்பு செய்கிறோம். நம்மளை யார் பார்க்க போகிறா? நம்மளை பெற்ற அம்மா அப்பாவோ இல்லை சொந்தமோ அண்ணனோ தம்பி பார்க்கறதில்ல. நம்ம ஒதுக்குப்புறமா இருக்கணும். ஆனால் மேலே ஒருத்தன் பார்த்துட்ருக்கான். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லா செய்கிற நம்ம அனைத்தும் பாவத்துக்குமே பாவன்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம செய்கிற அனைத்தும் தப்புக்குமே நம்ம தெரிஞ்சு செய்கிறதோ தெரியாமல் செய்கிறதோ எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பாவன்ற ஒரு கணக்கு இருக்குது. அதில் எது அதிகமாக இருக்குது, அது எது கர்மாவில் சேரும். இப்போ தெரியாமல், இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம், டக்குனு ஒரு காலை மெரிச்சிட்டா அது பாவத்தில் சேராது. ஆனால் அதே தெரிஞ்சு மெரிச்சா அதுவுமே பாவம் தான் சேரும். முக்கியமாக நான் சொல்கிறேன், நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி, நான் நிறைய பேச விரும்பல. 4 பேர் முக்கியமாக ஒன்று இருக்குது. இந்த 4 பாவம் செஞ்சுனா 7 ஜென்மத்துக்கு புரட்டி தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி அடிக்கும் நம்மளை. இந்த மாதிரி சொல்கிறேன், வம்சம் சுற்றி சுற்றி அடித்தாலும் 7 தலைமுறைக்கு அந்த வம்சம் தலையே தூக்க முடியாதுமா. அந்த மாதிரி பாவம் இருக்குது. நிறைய இருக்குது பாவத்தில். ஆனால் முக்கியமாக 4 தப்பு பண்ணால் அந்த பாவம் வந்தே தீரும். அது என்ன தப்புன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு ஜீவராசிகளை துன்பப்படுத்துறது. ஜீவராசிகளை துன்பப்படுத்துறது. ஏன்னா நம்ம இப்போ நார்மலாக வந்து நாயை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஷூனாலே போயிடும், லைட்டாக சின்ன கல் வச்சா போயிடும். ஆனால் அது வேணும்னு காலை உடைக்கிறது, கல் எடுத்து அடிக்கிறது, பட்டாசு கடிச்சு விடுறது, அது சித்திரவதை பண்ணுறது, வெறித்தனமாக பண்ணுறது, கல் எடுத்து அடிக்கிறது, அது வெறி மூட்டுறது, இந்த மாதிரி ஜீவராசிகளை பண்ணுறது அனைத்தும் பாவம். அந்த மாதிரி தான் நாய் தான் இல்லை, அனைத்தும் சரி, பூனையோ எதுவோ ஒரு தவக்கல் எதுவாக இருந்தாலும் சரி, ஜீவராசி பாவம். அதுவே வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பூனையை நீங்கள் அடித்து ஜீவராசி வந்து இழுத்து இழுத்து பல வருஷம் அது வாழ்ந்துட்டு இருந்ததுன்னா, அது இத்தனை வருஷம் வாழ்ந்தோ அத்தனை வருஷம் பாவம் உங்களை சேரும். ஒரு நாயை ஒரு காலை உடச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தெரியாமல் வண்டி ஏற்றி அடித்தா அது வேற. அது வந்து நம்ம தெரிஞ்சு ஒரு நாயோ இல்லை ஒரு பூனையோ நீங்கள் ஒரு கால் அடித்து அது கால் உடஞ்சோ இல்லை தலையில் அடிப்பட்டோ இல்லை காது அறந்தோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, அது எத்தனை வருஷம் உயிராக இழுத்து இழுத்து வாழ்ந்துட்டுருக்கோ, அது ஒரு ஒரு நாளும் விடுற சாபம் அனைத்துமே உங்களை மட்டுமே சேரும். ஜீவராசிக்கு அவ்வளோ இருக்குது. 1. 2வது, பெண்கள் எடுத்திங்கன்னா இருக்குதுல இன்னும் மோசமான பாவம் பெண் பாவம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த பாவத்திலே பெண் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சில ஆண்கள் துன்புறுத்துகிற மாதிரிலாம் அடிக்கிறாங்க. இன்க்ளூடிங் மீ, நானே என் கண்ணோட பார்த்துருக்கேன். ஸோ இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு தண்ணி போட்டு வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு கர்ப்பிணி பொண்ணை அடித்து சித்திரவதை பண்ணுறதும் பாவம் தான். அதே கர்ப்பிணி பொண்ணு
ஒரு ஆசைப்படுற நேரத்தில் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாத ஒரு தருணத்தில் அந்த பொண்ணு நிற்கிதுன்னா, அது சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டதுன்னா, அந்த பாவமும் யாரை சேரணும்? தன் கணவரை தான் சேரும். ம். அடித்தா மட்டும் பாவம் வராது. ம். அந்த பொண்ணு மனசு புண்படுற மாதிரி நீ பேசினாலும் பாவம் தான். அந்த பொண்ணு சாப்பாடுக்கு ஆசைப்பட்டோ, ஏன்னா அது கர்ப்பிணியாக இருக்குது 2 உயிர். ம். அது உள்ள ஒரு 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 வயித்துல இருக்க ஒரு சாபமும் அது உன்னை மட்டுமே சேரும். ஓகே. இதுவும் பாவம் பாவம் தான். தான். பாவ புரியுதுங்களா? செயல் தான். ம். அதே மாதிரி 3வது ஒருத்தவங்க பாக்கெட்லேருந்து ஒரு 500 நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்த. ஒரு நார்மலாக ஒரு பிட் பாக்கெட் பண்ணுறோம். அவன் நிறைய காசு வச்சுருக்கான். ஒரு கோடீஸ்வரன் அடிக்கிறேன் அது வேற. ம். ஒரு பணக்காரன்ட்ட அடிக்கிறேன் அது வேற. ஆனால் அடுத்த வேளைக்கு அந்த காசு தான் அவனுக்கு சாப்பிட போகிறான். ஆனால் அந்த காசை நீ எடுத்து சாப்பிட்டுட்டு அவன் பட்னியாக இருந்தானா, அந்த பாவம் இன்னும் மோசமான பாவம். ஏன்னா அடுத்த வேளை சாப்பாடு இல்லைன்னு உனக்கு தெரியாது. அவனை அடிச்சிட்ட. ஆனால் அவனுக்கு தெரியாது வேறு என்கிட்ட காசு இல்லைன்னு. அதனால் அவன் குடும்பமே பட்னியாக இருந்ததுன்னா, அந்த பாவம் முழுக்கமே உன்னை மட்டுமே சேரும். புரியுதுங்களா? 3. 4வது நம்பிக்கை துரோகம் பாவம். ம். உன்னை நம்பி எல்லாமே சொல்லுவான். எப்படி? உன்னை நம்பி அவன் நடத்துகிற பர்சனல் ஒரு ஒய்ஃபு கிட்ட, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட சொல்லாத கூட உன்னை நம்பி சொல்லுவான். நண்பன்ற ஒரு விஷயத்த. அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படியே போய் அவனுக்கு தெரியாமல் போய் வத்தி வைக்கிற பார்த்தீங்களா? அது இருக்கலே இன்னும் மோசமான பாவம். ஏன்னா உன்னை ஒருத்தர் நம்புறவனை நீ நம்பிக்கைக்கு ஏமாத்துறோம். துரோகம். ஏமாத்துறோம். ம். இப்போ தெரியாமல் ஏமாத்துறது ஒரு வகை, ம். ம். துன்புறுத்துறது ஒரு வகை, அடிக்கிறது ஒரு வகை. ஆனால் நம்பி நம்மகிட்ட சொல்கிறான்ல, என்னன்னு, நம்ம மச்சான், என் ஃப்ரெண்டு, என் கூட இருக்கான், 10 வருஷம் நட்பு, மூச்சு குத்துனாலும் சொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் சொல்லுவான். ம். ம். ஆனால் அதை கேட்டு போயிட்டு அப்படியே ஊர் ஃபுல்லாக ட்ராமா அடித்து பண்ணுறது மிக 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 பாவம். ஏன்னா அவன் நம்பி சொல்கிற விஷயத்த நீ எல்லாமே டபரா வச்சிடுற. அப்போ நம்பிக்கைக்கு விஷயமே எல்லாம் போயிடுச்சு. அவன் உன்னை அடித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, இல்லை அவன் கண்டுக்காமல் போனாலும் சரி, அதுவுமே பாவத்தில் தான் சேரும். இல்லைங்களா? முக்கியமான பாவம் ஒன்று இருக்குது. இவ்வளோ 4 பாவம். 5வது ஒரு பாவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்யக்கூடாத ஒரு விஷயம், தாய் கண்ணிலேருந்து தண்ணீர் வர்றது. அன்பில் வரலாம். நீ கஷ்டப்படும் போது அவன் கண்ணில் தண்ணி வரலாம். உனக்கு ஒரு அடிப்பட்டால் அவங்க தண்ணி வரலாம். இல்லை நீ இறந்துட்டா அவங்களாம் தண்ணி வரலாம். ஆனால் நீ எல்லாமே இருந்து அவங்கள சித்திரவதை பண்ணி அவங்க கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா, அதை அடிக்கிறதுக்கு நீ 7 தலைமுறை இல்லை, நீ 10 தலைமுறை நீ பத்தாது. ஏன்னா தாயின்ற உறவு வந்து தந்தை உறவை விட தாய் உறவு பெருசுன்னு சொல்லுவாங்க. இருந்ததுலே சிறந்த உறவுமா அது. அந்த உறவு வந்து நம்மளை எதுவுமே நாடாமல், எதுவுமே ஆசைப்படாமல் குழந்தை பெற்றதுலேருந்து நிறைய இருக்குது சொல்லணும்னா. இப்போ ஒரு வீடியோலாம் பத்தாது. தயவு செஞ்சு சொல்கிறேன் மக்கள், எல்லா பசங்களுக்கும் சொல்கிறேன், எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் கோவக்காராக இருந்தாலும் சரி, 2 பேர்கிட்ட கோவத்தை காட்டாதீங்க. உங்கள் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காமிச்சிக்கோங்க, உங்கள் அண்ணன் தங்கச்சியோட காமிச்சிக்கோங்க, மனைவி கிட்டோட காமிச்சிக்கோங்க. ஆனால் பெற்ற அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டோட கோவத்தை காட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் கோவமே காமிச்சாலும் அவங்க திருப்பி காட்ட மாட்டாங்க. அன்பை மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுதான் தாய் தந்தை. அந்த பாவத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா 7 ஜென்மம் இல்லை, 7,000 ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் தீராத அந்த பாவம், அந்த சுமை உங்கள் மேலே நின்றுட்டே இருக்கும். நீங்கள் பேசிட்டு நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் வாங்கிட்டு போகிற இப்போ நான் சொன்ன அனைத்தும் பாவமே யார் சுமப்பானா, உங்களுக்கு அடுத்தது உங்கள் பையன், உங்கள் பையனுக்கு அடுத்தது உங்கள் பையன், பையனுக்கு அடுத்தது பையன், 7 தலைமுறைக்கு வரும். தயவு செஞ்சு இந்த அப்பா அம்மா பாவம் மட்டும் வாங்காதீங்க. வாழ்கிற வாழ்க்கை ஃபுல்லாகவே நரக வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் வாழ்கிறது இல்லாமல் உங்கள் பையனை சேர்ந்து நரக வாழ்க்கையில் வாழ்வான். உங்கள் பையனுக்கு நீங்கள் ஜாம்னு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும், நல்லா காலேஜ் படிக்க வைக்கணும், நல்லா கவர்மெண்ட் வேலை வாங்கி தரணும், அவனுக்கு கார் வாங்கி தரணும், பங்களா வாங்கி தரணும், ஃப்ளாட்டு கட்டணும், எல்லாம் ஆசைப்பட்றீங்களா? தப்பே கிடையாது. ஆனால் அது உங்கள் முயற்சியில் சுயமாக சம்பாரித்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அந்த காசு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதில் அவனுக்கு கர்மா வராது, பாவன்ற விஷயம் வராது. ஆனால் அனைத்தும் தவறான ஒரு தொழில் செஞ்சு, தவறான ஒரு விஷயம் செஞ்சு, இன்னொருத்தங்கிட்ட பிடுங்கியோ, இன்னொருத்தன் பதவி எடுத்தோ, எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தன் பொருள் நீங்கள் பயன்படுத்தி வாங்கி கொடுத்தீங்கன்னா அது அனைத்தும் பாவமே சேரும். உங்களை மட்டும் சேராது, கடந்து உங்கள் பிள்ளைங்களையும் சேரும், 7 தலைமுறைக்கு சேரும். முடிஞ்ச அளவுக்கு பாவமே பண்ணாதீங்க. பாவத்தை பற்றி பேசினா ஒரு வீடியோ பத்தாது. முடிஞ்ச அளவுக்கு 5 சொல்லியிருக்கேன். ஒன்று ஜீவராசி, ஒன்று ப்ரெக்னென்ட் லேடி, ஒன்று வந்து அம்மாவோடது, 2வது அப்பாவோடது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. தயவு செஞ்சு பாவம்ன்ற பண்ணாதீங்க. நீங்கள் ஒருத்தனுக்கு நல்லது செய்யலைன்னா பரவாயில்ல, கெட்டது மட்டும் பண்ணாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பு பாய். அற்புதமாக சொன்னீங்க. பாவம் அப்படிங்கும் பொழுது அது எந்த வகையில் கர்மாவாக மாறுது, முக்கியமாக எந்தெந்த பாவங்கள் செய்யக்கூடாதுன்னு ஒரு 5 பாவங்களை ரொம்ப அழகாக சொன்னீங்க. மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரண பதிவாக இருக்கும். நிச்சயமாக பாய் சொன்ன மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு இந்த பாவங்கள் எல்லாம் செய்யாமல் இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும்னு கேட்டுக்கிறேன்.
ரொம்ப அற்புதமான பதிவா கொடுத்தீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.